யார் இந்த ஆபிரகாம்? விசுவாசத்தின் தந்தையான இந்த ஆபிரகாமை பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர். இந்த சினையார் நாடு மொசம்பத்தேமியா பகுதியாகும். இந்த பகுதி டைக்ரீஸ், யூப்ரதீஸ் என்ற 2 பெரிய ஆறுகளுக்கு நடுவில் உள்ளது. இன்றைய உலக வரைபடத்தில் இதை சுட்டி காட்டுவது என்றால் ஈராக், உரு, பபிலோன், உருக், நிப்பூர் பிரதேசங்களின் தென்மத்திய ஈராக் ஆகும். ஊர் என்றது ஒரு பண்டைய பழைய நகரம். இது ஈராக் நாட்டின் தெற்கு பக்கமாக உள்ளது. தென் மொசம்பத்தேமியா பெரிய ஆறு யூப்ரதீஸ் ஆற்றின் கிழக்கு பகுதி. அருகில் உள்ள நவீன நகரம் நசீரியா ஆகும். மிகவும் பழமையான சுமேர் நாகரிகத்தின் முக்கிய இடமாக காணப்படுகிறது. சுமேரியன் சிவிலைசேஷன். இங்கு புகழ்பெற்ற சிகுராட் ஆஃப் ஊர். இது பெரும் கோயில் போன்றதாக உள்ளது. இதுதான் ஆபிரகாம் பிறந்த ஊர். நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக ஆபிரகாமின் தந்தை தெராகு குடும்பத்துடன் வடக்கை நோக்கி புறப்பட்டார். அதாவது ஊரிலிருந்து ஈராக்கிலிருந்து துருக்கியான தெற்கு பகுதியான ஹாரான் நோக்கி சென்றார்கள். அவர்கள் அங்கு இடம்பெயர்ந்து செல்லும் போது ஹாரான் மிகவும் பெரிய ஒரு வணிக நகரமாக இருந்தது. நாகோர் 29 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான். தெராகு பிறந்த பின் நாகோர் 119 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். தெராகு 70 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ஆபிரகாம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். தெராகின் தலைமுறைகள் இவையே. தெராகிற்கு ஆபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். ஆரானுக்கு லோத்து பிறந்தான். ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை இறப்பதற்கு முன்னே இறந்தான். ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர். ஆபிராமின் மனைவி பெயர் சாராய், நாகோரின் மனைவி பெயர் மில்கா. மில்கா ஆரானின் மகள். மில்கா இசுக்கா ஆகியோரின் தந்தை ஆரான். சாராய் குழந்தை பேறு இல்லாமல் மெலடியா இருந்தார். தெராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர். தெராகு 205 வயதாக இருந்த பொழுது காரானில் இறந்தார். பின்னர் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரனின் மகன் லோத்தையும் உடனழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கர்வாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கனானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழி மரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கேயே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயீக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார்.
ஆகவே ஆபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கிச் சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். நெகேபில் இருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயீக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார். தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வந்தராக இருந்தார். ஆபிரகாமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கனானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம். ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். இங்கு ஆபிரகாமின் நீதியான செயலாக காணப்படுகின்றது. இருவரும் சண்டையிட்டு கொள்ளாமல் இருவரும் பிரிந்து சந்தோஷமாக வாழலாம் என்றதை ஆபிரகாம் இங்கு முடிவெடுக்கின்றார். உறவினர்களுக்கிடையே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த ஜோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டைப் போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறிருந்தது. லோத் யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவரிடம் பிரிந்தனர். ஆபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து ஜோர்தான் சுற்று பகுதியிலிருந்து நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சொதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சொதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார். ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன். உன் வழிமரபினரை பூ உலகின் மண்ணைப் போல பெருகச் செய்வேன். ஆகவே பூ உலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டின் நடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றார். ஆகவே ஆபிராம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாலி மரத்தோப்பு அருகில் வாழ்ந்து வந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார்.